டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை மேலும் 14 நாட்கள் நீட்டிக்க கோரி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் கெஜ்ரிவாலின் ஜாமீன் நிறைவடைந்த பிறகு அவருடைய நீதிமன்ற காவலை மேலும் 14 நாட்களுக்கு நீட்டிக்குமாறு அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனுவை வரும் ஜூன் 2ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி காவேரி பவைஜா தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கவிதாவின் காவலை ஜூலை 3ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கவிதாவை கடந்த மார்ச் 15ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை தொடர்ந்து அவரை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கில் கவிதாவின் காவலை ஜூலை 3ஆம் தேதி வரை நீட்டித்து டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் கொடுத்துள்ளனர். அந்த கடிதத்தில் கெஜ்ரிவாலின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் சில மெட்ரோ ரயில் நிலையங்களில் மிரட்டல் செய்தி எழுதப்பட்ட படங்கள் வலைதளங்களில் வெளியாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தல்களின் பின்னணியில் உள்ள சதியை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள டெல்லி காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் ஆளும் பாஜக அரசால் தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்பட்டால் அதற்கு பிரதமர் மோடி மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கெஜ்ரிவாலுக்கு மிரட்டல் விடுத்தவரை உடனடியாக கைது செய்து பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் பதவிக்காலம் முடியும் வரை குற்ற வழக்குகளில் இருந்து அவருக்கு சிறப்பு இடைக்கால ஜாமீன் வழங்க கோரி பொதுநல மனு ஒன்றை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் அபிஷேக் சௌத்ரி தாக்கல் செய்திருந்தார். இந்த பொதுநல மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கூறி அவருக்கு 75,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதை ரத்து செய்ய கோரி அபிஷேக் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் அவர் மீது விதிக்கப்பட்ட அபராத தொகையை ரத்து செய்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.